ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காயை வச்சு மறுபடியும் இன்னொரு ரெசிபிங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் இது. பூசணிக்காய் எரிசேரி இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூட்டும் இல்லாமல் அவியலும் இல்லாமல் ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கரண்டி அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கரண்டி அளவு துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும் நல்லா வேண்டாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். லைட்டாக அப்படி கலர் மாற ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு வறுவிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே பூசணிக்காயை கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கொதி வர ஆரம்பிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதுக்கு தண்ணி அளவாக ஊற்றி வேக வச்சா போதும். ஏன்னா உப்பு காரம்லாம் அந்த தண்ணியில் இருக்கு இல்லையா. இப்போ பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு கூடவே சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. போதும். இந்த அளவு வெந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வைக்கலாம், இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்தலை, உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்தினா போதும். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு பொன்னிறமாக மாறி தேங்காய் லேசாக வறுபட்ட உடனே இப்போ வேக வச்சோம் இல்லையா பூசணிக்காய், அதை இது கூட சேர்த்துக்கலாம். காயை மட்டும் சேர்த்திக்கிறேன், தண்ணியை சேர்த்தலை, அப்படி வச்சுருக்கேன். இப்போ இது கூட அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பூசணிக்காய் வேக வச்ச தண்ணியை மிக்ஸி ஜாரில் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பூசணிக்காய் வேக வைக்கும்போது தண்ணி அளவாக பார்த்து சேர்த்து வேக வச்சா போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்ல ரிச் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க இந்த எரிசேரி. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே இப்போ இது கூட வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது மேலே அப்படி படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பூசணிக்காய் எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.